குடியரசு துணைத் தலைவர் பதவி என்பது இந்தியாவில் அரசியல் சாசன அடிப்படையில் குடியரசுத் தலைவருக்கு அடுத்த இடத்தில் உள்ள பதவியாகும். குடியரசு துணைத் தலைவராக இதுவரை 14 பேர் இருந்துள்ளனர். இந்த பதவி வகிப்பவர்களுக்கு ஊதியம் கிடையாது. இந்தியாவின் இரண்டாவது உயர் பதவியான குடியரசு துணைத் தலைவர் பற்றிய முக்கிய தகவல்கள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்படும் அனைத்து தகுதிகளும் இருவருக்கும் தரப்படும். முக்கியமாக இந்திய குடிமகனாக இருத்தல் அவசியம். ஒவ்வொரு 5 ஆண்டிற்கு ஒருமுறை குடியரசு துணைத் தலைவர் பதவி முடிவுறும் சமயத்தில் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் உறுப்பினர்களால் குடியரசு துணைத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். இந்தியா குடியரசான பிறகு முதல் குடியரசு துணைத் தலைவராக சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டார். குடியரசு துணைத் தலைவர்களாக இதுவரை 14 பேர் இருந்துள்ளனர். 15வது குடியரசு துணைத் தலைவராக CP ராதாகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்தியாவில் குடியரசு துணைத் தலைவராக இருந்தவர்களில் 2 பேர் மட்டும் இருமுறை தேர்வு செய்யப்பட்டு 10 ஆண்டுகள் அந்த பதவியை வகித்துள்ளனர். இந்தியாவின் முதல் குடியரசு துணைத் தலைவரான சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் 1952ஆம் ஆண்டில் இருந்து 1962ஆம் ஆண்டு வரை குடியரசு துணைத் தலைவராக இருந்தார். அதற்கு பிறகு குடியரசுத் தலைவரானார். குடியரசு துணைத் தலைவரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகளாகும். இருந்தபோதும் புதிய குடியரசு துணைத் தலைவர் தேர்வு செய்யப்படும் வரை அவர் அந்த பதவியில் நீடிக்க முடியும். ஒருவர் எத்தனை முறை வேண்டுமானாலும் குடியரசு துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட முடியும். இந்தியாவின் குடியரசு துணைத் தலைவரே மாநிலங்களவையின் தலைவராகவும் செயல்படுவார். ஒருவேளை குடியரசு துணைத் தலைவர் குடியரசுத் தலைவரின் பொறுப்பை ஏற்றுச் செயல்பட்டால் அப்போது மாநிலங்களவை தலைவராக அவர் செயல்பட மாட்டார். குடியரசு துணைத் தலைவர் இல்லாத போது மாநிலங்களவை பணிகளை மாநிலங்களவையின் துணைத் தலைவர் ஏற்பார். இந்தியாவின் குடியரசுத் தலைவராக இருப்பவர்கள் திடீரென இறந்தாலோ, ராஜினாமா செய்தாலோ, நீக்கப்பட்டாலோ புதிய குடியரசுத் தலைவர் தேர்வு செய்யப்படும் வரை குடியரசு துணைத் தலைவரே அந்த பொறுப்பை ஏற்று செயல்படுவார். அப்போது அவர் மாநிலங்களவையை வழிநடத்த முடியாது. இந்தியாவில் குடியரசுத் தலைவரை நாடாளுமன்றத்தின் மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்களும் அனைத்து மாநில சட்டமன்றங்களின் உறுப்பினர்களும் இணைந்து தேர்வு செய்வார்கள். ஆனால் குடியரசு துணைத் தலைவரை நாடாளுமன்ற, மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் மட்டுமே தேர்வு செய்வார்கள். இந்தியாவில் குடியரசு துணைத் தலைவருக்கு ஊதியம் கிடையாது. ஆனால் அவரே மாநிலங்களவை தலைவராகவும் செயல்படுவதால் அவர் அந்த பொறுப்புக்கான ஊதியத்தை பெறுவார். தற்போது மாநிலங்களவை தலைவருக்கான ஊதியம் 4 லட்சம் ரூபாயாக உள்ளது. இது தவிர அவருக்கென அரசு சார்பில் தனியாக இல்லம், ஊழியர்கள் போன்ற வசதிகள் உண்டு. குடியரசு துணைத் தலைவர் ஓய்வு பெற்ற பிறகு ஒரு பங்களா, ஒரு செயலர், பணியாளர்கள் அரசின் சார்பில் வழங்கப்படுவார்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டவிதி 67 படி நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் குடியரசுத் தலைவருக்கு எதிரான தீர்மானம் வெற்றி பெற்றால் மட்டுமே அவரை பதவி நீக்கம் செய்ய முடியும். இறுதியாக குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கருக்கு எதிராக மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகள் கடந்த ஆண்டு இறுதியில் தீர்மானம் கொண்டு வந்தன. ஆனால் அந்த தீர்மானம் நிராகரிக்கப்பட்டது. இந்தியாவில் குடியரசு துணைத் தலைவர்களாக இருந்தவர்களில் 6 பேர் குடியரசுத் தலைவர்களாக இருக்கிறார்கள். டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன், டாக்டர் ஜாகிர் ஹுசேன், V.V. கிரி, R. வெங்கடராமன், டாக்டர் சங்கர் தயாள் சர்மா, K.R. நாராயணன் ஆகிய 6 பேரும் குடியரசு துணைத் தலைவராக இருந்து குடியரசுத் தலைவராக பதவி வகித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.